அப்ப ஓகே சார். என்ன பண்றோம்? z equal to x plus iy and w equal to u plus i. இந்த 3 மாடலுக்கும் மாடல் 1 இருந்து மாடல் 3 இதுதான் வரும். சரிங்களா? ஓகேவாமா? ஓகே சார். பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா 2 லீனியர். ஆக்சுவலி இது லீனியர் ஈக்குவேஷன் சொன்னேன். அப்ப பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மோட 2 ஈக்குவேஷன் az plus b divided by cz plus d, comma ad minus bc not equal to 0. இதுதான் நம்மளுடைய பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. சரிங்களா? ஓகே ஓகேங்களா? சார். கண்ணே என்னாச்சு நெட்வொர்க் இஷ்யூஸா? ஓகே சார். ஆ கேக்குது சார். ஓகேம்மா. இப்ப இத எடுத்துட்டு நான் கிராஸ் ரேஷியோ போறேன். பைலினியர் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன சொல்லிட்டு இதுதான் பைலினியர் டிரான்ஸ்ஃபார்ம். நம்மளுக்கு தேவையானது மெயின் இம்பார்ட்டன்ட் கிராஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். அதனால கிராஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா கொடுத்துறேன். சரிங்களா? இப்போ இந்த கிராஸ் ரேஷியோட ஃபார்முலா என்னன்னா கிராஸ் ரேஷியோக்கு மொத்தம் 3 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. W1, W2, W3 to Z1, Z2, Z3. சரிங்களா? இத 3 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. சரியாமா? எய்தர் Z1 to Z3 அதே மாதிரி W1 to W3 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இங்க W3 போட்டிருக்கணும். இதுக்கு ஃபார்முலா என்ன? கிராஸ் ரேஷியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா நல்லா நான் வச்சுங்க. W1 W minus W1 into W2 minus W3 divided by W minus W3 into W2 minus W1 equal to இதே ஐடி Z replace பண்ணுங்க. இதே ஃபார்மேட் Z replace பண்ணும். Z minus Z1 into Z2 minus Z3 divided by Z minus Z3 into Z2 minus Z1. சரியாமா? இதான் கிராஸ் ரேஷியோட ஃபார்முலா. ஓகேங்களா? ஓகே சார். சரி. இப்ப சப்போஸ் ஏதோ ஒரு பாயிண்ட் இன்ஃபினிட்டின்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கலாம், அந்த டைம் விட்டுட்டு போகலாம். ஓகேங்க. 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்க பாருங்க இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா இந்த 3 மொத்தம் 3 plus 3 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட் இது மெயின் ஃபார்முலா. ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் ஒமேகா 3 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு கொடுக்குறான். அப்படின்னு இந்த ஃபார்முலா எப்படி நம்ம டெரைவ் பண்றது அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லிட்டாங்க. அந்த ஒமேகா 3 எங்கெல்லாம் இருக்குது அந்த டைமையே விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஒமேகா 3 எங்கெல்லாம் இருக்குது? ஓகே சார். இங்கேயும் இங்க இருக்குது. அந்த டைம் விட்டுறலாமா? விட்டுட்டா என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். W1 minus W1 minus W2 இன்ட்டு இது டைம் விட்டுறலாம். இந்த டைம் என்னலாம் விட்டுறலாம். அதே மாதிரி என்ன பண்ணலாம்? இந்த டைம் விட்டுறலாம். சரிங்களா? அப்ப டிவைட் பை என்ன கிடைக்குது? W2 minus W1 வரும். எப்ப வந்து இன்ஃபினிட்டி கேஸ்னு கொடுக்குறானோ அப்ப வந்து அந்த டைம் விட்டுறணும். சரிங்களாமா? ஓகே சார். ரைட் சைடு வந்து அப்படியே எழுதிக்கோங்க. ரைட் சைடு வந்து அப்படியே எழுதிக்கலாம். சரியாப்பா? ஓகே சார். இதை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி கான்செப்ட் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, சப்போஸ் அனதர் கேஸ் Z2 equal to 0 கொடுத்துட்டான். சரி, இன்ஃபினிட்டி கொடுத்துட்டான். அப்படியே என்ன ஃபார்முலா வரும் சொல்லு பார்க்கலாம். W1 minus W1 W2 minus W3 divided by Z2 ஒரு W டைம் minus விட்டுறணும். தெரியுமா? W3. இந்த Z2 டைம் வராது. ஓகே. மீதி இருக்கிற இந்த சைடு எல்லாம் வரும், இந்த 2 வரும். சரிங்களா? எழுதிடலாமா? Z minus Z2 W minus W1 W2 minus W3 divided by W minus W3 W2 minus W1. சார் எங்க சார் வேற மாதிரி போட்டார் சார், ஏதோ டிவைட் எல்லாம் பண்ணி. அது வந்து சும்மா பேசிக் ஐடியா. டிவைட் பண்ணி போடுறதுங்கிறது ஓகே. அது நீ போட்டு காட்டணும் அவசியம் கிடையாது. டைரக்டா ஃபார்முலா எழுதினா போதும். சரிங்களா? அதை டிவைட் பண்ணி ப்ரூஃப் அது வேணா ப்ரூஃப் அந்த ப்ரூஃப் வேணா நான் போட்டு காட்டுறேன். போட்டு காட்டணுமா? இல்ல சார், வேணாம் சார். இது ஒரு ஷார்ட்கட்ரா. அது ப்ரூஃப் வேணும், நான் ப்ரூஃப் போட்டு காட்டுறேன். சரிங்களா? ஓகே சார்.
இந்த இஜெட்டுங்கிற டைம் விட்டுட்டு அப்ளை பண்ணி போடுங்க. இஜெட் மைனஸ் இஜெட் ஒன் டிவைடட் பை இஜெட் மைனஸ் இஜெட். அவ்வளோதான் கண்ணு. நம்மளுக்கு தேவை ரிசல்ட் ஃபார்முலா வந்தா போதும். சரிங்களா? ஓகே சார். சரி, அப்ப இன்ஃபினிட்டி வந்தா இந்த கேஸ் ஐடி அப்ளை பண்ணணும். இன்ஃபினிட்டி இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஃபார்முலாவை அப்ளை பண்ணி போடணும். இதுதான் மெயின் ஒர்க் நம்மளுக்கு. சரிங்களா? ஓகே சார். நான் ஒரு ப்ராப்ளம் போடுறேன். இன்ஃபினிட்டி கேஸ்க்கு ஒரு ப்ராப்ளம், நார்மல் கேஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் போடலாம். நான் ஒன்று முடிச்சுட்டு உனக்கு ஒன்று கொடுக்குறேன், நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். சரியாம்மா? ஓகே சார். ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி கேட்கக்கூடிய சான்சஸ் எல்லா யூனிவர்சிட்டியுமே இதை கேட்குறாங்க இந்த பாட்டில். அதனால தான் நான் இதை ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து எடுக்கிறேன். ஏன்னா 2 கொஸ்டின் உங்களுக்கு வருதுல, அதனால. ஓகே சார். Find the bilinear transform that maps. சார் போன டைம் எங்க கொஸ்டினே வேற மாதிரி கேட்டிருந்தாங்க சார். எனக்கு இருக்கிற கொஸ்டின் அனுப்புறீங்களா? அது எனக்கு மறந்தது சார். ஆனா எஃப் ஆஃப் சம்திங் ஈக்குவல் டு இன்னொரு வேல்யூ மாதிரி கொடுத்துருந்தாங்க சார். அதுல இருந்து நாமளே இந்த ஜெட்டோ டபிள்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்படி எனக்கு அந்த கொஸ்டின் இருந்து எனக்கு அனுப்புங்க. இல்லை மெட்டீரியலுக்கு இருக்குதுன்னா நான் செக் பண்ணி பார்க்குறேன், அதை நம்ம எடுத்துக்கலாம். ரிவிஷன் டைம்ல எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்குள்ள வந்துக்கிறீங்களா, எனக்கு புதுசாக இருக்கிறனால நான் ஃபுல்லாக உனக்கு ஓவர்வியூ ரிவிஷன் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அந்த 4 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாச்சும் அடிஷனல் ப்ராப்ளம் வேணுமோ இல்லை எந்த மாதிரி கான்செப்ட் நான் விட்டுருக்கணும் சொன்னீங்கன்னா நான் அதை எடுத்து கொடுத்துறேன். சரியா? ஓகே சார். இப்போ என்னெல்லாம் இருக்குதோ அதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்னும் அடிஷனலாக சார் இந்த ப்ராப்ளம் வேணும், இந்த மாதிரி எடுங்க, அந்த மாதிரி எடுங்கன்னா அதை என்னென்னு நான் செக் பண்ணிட்டு உன்னோட மெட்டீரியல் செக் பண்ணிட்டு நான் எடுத்து கொடுத்துறேன். சரியாம்மா? ஓகே சார். சரி, இதான் கேட்டுக்கிறேன் கண்ணு. இது எப்படி போடலாம்? அதை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த இடத்துல பண்ணி போடலாம் சார். என்ன பிரச்சனைனா அந்த டேர்ம் மட்டும் விட்டுட்டு ஆமா சிம்பிளிஃபை பண்ணணும். போடுறது பிரச்சனை கிடையாது, சிம்பிளிஃபை பண்ணணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து W3 வந்து இன்ஃபினிட்டி. அப்போ W3 டேர்ம் விட்டுட்டு மீதி போட்டுடலாம். அப்போ என்னாச்சு? W மைனஸ் W1 டிவைட் பை W2 மைனஸ் W1 ஈக்குவல் டு Z மைனஸ் Z1 டிவைட் பை இன்ட்டு போட்டுக்கலாம் Z2 மைனஸ் Z3 Z minus Z3 into Z2 minus Z1. கரெக்டா கண்ணு? Z1, Z2, Z3, W1, W2, W3 இதை விட்டுட்டு அதை விட்டுடலாம். அப்போ அப்ளை பண்ணிட்டா என்ன ஆகும்? W minus I divided by என்ன கிடைக்குதுடா கண்ணு? W2 0 minus I equal to Z minus 0 into Z வந்து -1 ஆகுது, -1. Z2 வந்து -1. அதனால நான் என்ன பண்ண போறேன்? அதை -1 அப்ளை பண்ண போறேன். -1 Z3 வந்து I, அப்போ -I டிவைடட் Z minus Z3 I into 0 minus 0 இங்க வராது, -1 -0 வரும். கரெக்ட்டுங்களா? -1 Z2 -1 -0. கரெக்டாமா? நான் போட்டது ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க, கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல சார். இது பெரிய பிரச்சனையே கிடையாது. இதை சிம்பிளிஃபை பண்றதா பெரிய பிரச்சனையா இருக்கும். பிரச்சனையே இல்லை, அடிஷனலா ஸ்டெப் நிறைய வரும். அதை மட்டும் கேர்ஃபுல்லா போடணும். அப்போ W minus I divided by minus I equal to Z into -1 minus I divided by Z minus I into -1. கரெக்டா? ஓகே சார். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகும்? Z into -1 minus I divided by minus of Z minus I. கரெக்டா கண்ணு? கரெக்ட் சார். இந்த மைனஸும் கட் ஆகும். கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஆமா சார். சரி, அப்போ மீதி என்ன இருக்குதோ அதை எழுதிடுங்க. W minus I divided by I
equal to z into minus 1 minus I divided by z minus I. சரிடா கண்ணு? ஓகே சார். நம்மளோட ஏம் என்னன்னா ஃபைண்ட் W வேல்யூ. W வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறது நம்மளோட ஏம். அதுக்காக நம்ம எவ்வளவு தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே சார். W minus I into z minus I equal to zi into minus 1 minus I. கரெக்டா இருக்குன்னு? இந்த I இங்க கொண்டு வந்துட்டு இந்த டேர்ம் இங்க கொண்டு வந்து அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. Wz minus IW plus IZ minus into minus plus I squared minus 1 அப்போ minus 1. இந்த டேர்ம்ல எனர்ஜி மிஸ்டேக் செக் பண்ணிக்கலாம். அடுத்த டைம் மல்டிப்ளை எனர்ஜி செக் பண்ணி பாருங்க. எனர்ஜி டவுட் இல்ல மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க பாத்துக்கலாம். பாத்துட்டீங்கன்னு டவுட் இருந்தா சொல்றாங்கன்னு எப்படி சார் பிளஸ் ஐசட் ஆச்சு? எதுமா எதாச்சு இதா? ஆமா சார். வெரி குட். அந்த மிஸ்டேக் தான் மைனஸ் ஐஜெட் தான். ஓகேங்களா? வேற என்னாச்சு? வேற என்னாச்சு மிஸ்டேக் இருந்தாலும் கண்டுபிடிச்சு சொல்றாங்கன்னு? இல்ல சார். இல்ல மூவ் பண்ணலாமா? டபுள் டைம்னா ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற டைம்ல இந்த பக்கம் கொண்டு போய்க்குங்க. சரிங்களா? டபுள் டைம்னா ஒரு பக்கம் வச்சுங்க, மீதி இருக்கிற டைம்ல அங்க கொண்டு போய்க்குங்க. அப்ப என்ன நடக்குது? WZ minus IW equal to इसका minus IZ cancel ஆயிடும். கரெக்ட்டுங்களா? minus IZ minus ஆமா சார். அப்ப Z plus 1 ன்னு வருது. கரெக்டாமா? அப்ப ரெண்டுக்கு காமன் W வெளிய எடுத்துட்டா Z minus I equal to Z plus 1. அப்ப W equal to என்ன கிடைக்குது? Z plus 1 divided by Z minus I. இதுதான் நம்மளுடைய ஃபைனைட் ட்ரான்ஸ்ஃபார்மோட கான்செப்ட். சரியா கண்ணு? ஓகே சார். இது இன்ஃபினிட்டி வெச்ச கேஸ்ல இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். சரியா? ஓகே சார். இப்போ இதே ஐடியா ஒரு क्वेश्चन கொடுத்தா போடுவீங்களா? ஓகே சார். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கொடுக்குறேன். இந்த क्वेश्चन இப்போ நீங்க சால்வ் பண்ணி அனுப்புங்க. Z வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்ஃபினிட்டி I 0 W வந்து 0 I இன்ஃபினிட்டி. இதை சால்வ் பண்ணி சொல்றாங்கன்னு நான் வெயிட் பண்றேன். இதை சால்வ் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதை முடிச்சிட்டா இன்ஃபினிட்டி இல்லாத பாயிண்ட் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே சார்.